இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்லுவோம். வாசிங்கள் யாத்திராகமம் 33 அதிகாரம் 14 வசனம். அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பதாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். கடந்த வாரத்திற்கு நாம ஒரு வார்த்தையை நாம தியானித்தோம். ஆண்டவர் எப்படி நம்மோடு கூட இருக்கிறார், அவர் எப்படி நம்மோடு கூட உறவாட விரும்புகிறார் என்று சொல்லி மோசே செய்கிற எல்லா விண்ணப்பத்திற்கும் ஆண்டவர் பதிலளிக்கிற தேவனாயிருந்தார். ஆண்டவரே, உம்முடைய சமூகம் எங்களோடு கூட வரட்டும். உடனே ஆண்டவர் அதற்கு அவர் மோசே கேட்கிறார், ஆண்டவரே உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தருளும். அதற்கு அவர், ஆண்டவரே நீர் எங்களோடு கூட வாரும் என்று சொன்ன உடனே அதற்கு அவர் மோசே செய்கிற எல்லா ஜெபத்திற்கும் ஆண்டவர் உடனே 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 பதிலளிக்கிறார். ஏன் ஆண்டவர் பதிலளிக்கிறார்னு பார்த்தீங்கன்னா, மோசே ஆண்டவரோடு கூட ஒரு நண்பனை பேசுவதை போல பேசுகிறார். வாசிங்கள் யாத்திராகமம் 33 அதிகாரம் 11 வசனம். ஒருவன் தன் சிநேகிதனோட பேசுவது போல கர்த்தர் மோசேயோட முகமுகமாய் பேசினார். கர்த்தர் மோசேயோட எப்படி பேசுறாருங்க? எப்படி முகமுகமாய் பேசுறாரு? ஒரு ஃப்ரெண்ட போல. அல்லேலூயா. ஒரு ஃப்ரெண்ட போல. ஒரு ஃப்ரெண்டு இன்னொருத்தர் ஃப்ரெண்டு கிட்ட பேசும்போது அவன் பேச ஆரம்பிச்சானா டைம் போறதே தெரியாது. அப்பா கேட்பாங்க, டேய் என்னடா நீ அவ்வளோ நேரம் உன் ஃப்ரெண்டு கூட பேசிட்டு இருக்கிற? இல்லைப்பா சும்மா ஆரம்பித்தேன், டைம் போனதே தெரில அப்படின்வாங்க. நான் கேர்ள் ஃப்ரெண்டை பற்றி பேசலை, ஃப்ரெண்டு. கேர்ள் ஃப்ரெண்டு அது வேற, அது தனி ட்ராக்கு. அந்த ட்ராக்குக்கு நம்ம வர வேண்டாம். ஒரு சிநேகிதன், ஒரு ஃப்ரெண்டு. ஒரு சிறு வயசுல ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தன் ஃப்ரெண்டாக பிடிச்சிட்டானா அவன் சாகுற வரைக்கும் என்ன பண்ணுவான்? அவனுக்கு ஃப்ரெண்டாக தான் இருப்பான். அல்லேலூயா. அதே போலதான் மோசே, என்றைக்கு ஆண்டவர் மோசேயை தெரிந்து கொண்டாரோ, இந்த இஸ்ரவேல் ஜனத்தை நான் நடத்துவதற்கு ஒரு மெய்ப்பனை நான் தெரிந்து கொள்வேன் என்று சொல்லி மோசேவை என்றைக்கு ஆண்டவர் தெரிந்து கொண்டானோ, மோசே ஆண்டவரை ஒரு தெய்வமாய் பார்க்கிறாரு. அந்த தெய்வத்திற்கு மேல ஒரு ஸ்டெப் அப்படி மேல தாண்டி ஒரு நண்பனாய் பார்க்க ஆரம்பிச்சிட்டார். ஒரு நண்பன் கிட்ட ஒரு உதவின்னு கேட்கும் போது அவனால சும்மா இருக்க முடியாது. அவனால நோ என்று என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. நான் எப்படியாச்சும் உனக்கு என்ன பண்ணுவேன், ஹெல்ப் பண்றேன்டா, கவலைப்படாதடா, நான் எப்படியாச்சும் உனக்கு அதை செய்வேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திக் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, ரொம்ப அவங்களுடைய வாலிப வயசுல இருந்து அவங்க ரொம்ப இணைந்து ஃப்ரெண்டா இருக்கும்போது ஒரு நண்பன் அவனுக்கிட்ட ஒரு காரியத்தை கேட்கும் போது அவனால நோ என்கிற வார்த்தை சொல்ல முடியாது. அதே போலதான் இந்த இடத்துல மோசே என்னென்ன காரியத்தை ஆண்டவரை பார்த்து கேட்கிறானோ ஆண்டவரால நோ சொல்ல முடியல. உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தருளும் என்று சொல்லும் போது ஆண்டவர் நோன்னு சொல்லலைங்க. ஏன்னா யாரும் ஆண்டவருடைய மகிமையை அவ்வளவு ஈஸியா பார்க்க முடியாது. அவருடைய மகிமையை பார்த்தவர்கள் மரித்து போவார்கள். ஏன்னா அவருடைய முகம் அப்படி வெளிச்சமா இருக்குது, அவருடைய பிரசனம் அவ்வளவு பயங்கரமா இருக்கு, அவ்வளவு மகிமையா இருக்கும். ஆனாலும் பாருங்க, இந்த இடத்துல ஆண்டவர் என்ன சொல்ற தெரியுமா, நீ என் மகிமையை அவ்வளவு ஈஸியா பார்த்துட முடியாது. ஆனா நான் என்ன பண்றேன், உன்னை என் கண்மலையின் வெடிப்பில் வைத்து என் கரத்தின் நிழலாய் மூடும்போது நீ என்னுடைய மகிமையை காண்பாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் மோசே கேட்கிற காரியத்திற்கு நோன்னு சொல்ல முடியலைங்க. இன்றைக்கு நாம் ஆண்டவரை பார்த்து ஒரு காரியத்தை கேட்கும் போது சில நேரத்துல நமக்கு பதில் வர மாட்டேங்குது. ஆண்டவரே இந்த காரியம் எனக்கு எப்பொழுது நடக்கும் என்று சொல்லி நாம கேட்கும் போது சில காரியம் எனக்கு பதில் ஏன் வர மாட்டேங்குதுன்னா, நான் ஆண்டவரோடு கூட ஒரு நண்பனை போல இணைந்து வாழாமல் நான் இருக்கிறேன். தேவைக்கு மாத்திரம் நான் ஆண்டவரை தேடுறேன். ஞாயிற்றுக்கிழமை வந்த ஆண்டவருடைய சமூகத்திற்கு வரேன். ஆனா மோசே பாருங்க, வாசிங்க ஒரு வசனத்தை, 24 அதிகாரம் 15 வசனம். மோசே மலையின் மேல் ஏறின போது ஒரு மேகம் மலையை மூடிட்டு தங்கி இருந்தது. 6 நாள் மேகம் மூடி இருக்கிறது. 7ஆம் நாள்ல தான் மோசே. அப்ப 6 நாள் மோசே என்ன பண்ணிட்டு இருந்தாரு? மோசே ஆண்டவரோடு கூட இணைந்து பேசிக்கொண்டு, ஒரு திக் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி பேசுவாங்களோ அப்படிதான் என்னுடைய கான்வர்சேஷன் எப்படி தெரியுமா இருந்திருக்கும்.
மோசே கேட்பாரு, எப்படி ஆண்டவரே நீங்க என்ன தெரிந்து கொண்டீங்க? எப்பா நான் உன்னை பார்த்துட்டேன்ப்பா, நான் அன்னைக்கே முடிவு பண்ணிட்டேன்ப்பா. ஆண்டவரே இந்த 4வது வாதையை நீங்க அனுப்புனீங்களே, அவனுக்கு எப்படி மிரண்டு போனாங்க தெரியுமா? ஆமாப்பா ஆமாப்பா நான் பார்த்தேன்ப்பா. அப்படிதான் அவனுடைய கான்வர்சேஷன் இருந்திருக்கும். ஒரு 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 நண்பனை போல மோசே எப்படி பேசுறாரு ஆண்டவர் கிட்ட பேசுறாரு. ஆண்டவரே நீங்க 10வது வாதையை நீங்க அனுப்புனீங்க பார்த்தீங்க, அவனுங்க மிரண்டுட்டாங்க ஆண்டவரே. என்னுடைய ஃபைனல் சீக்ரெட்டே அதுதான்ப்பா. அவனுக்கு நான் அது வரைக்கும் நான் காண்பிக்காம இருந்தேன். பார்வோனுடைய இருதயத்தை அப்படி நான் லாக் பண்ணியிருந்தேன். ஆனா 10வது வாதம் வந்த உடனே அவனுங்க எல்லாம் மறந்துட்டானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய கான்வர்சேஷன் அப்படியே ஒரு வேர்ல்ட்லி கான்வர்சேஷன் மாதிரி ஜாலியா பேசிக்கொண்டு மோசே என்ன பண்றாரு, ஆண்டவரோடு கூட உறவாடி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. நாம வரோம், வாரத்துல ஒரு நாள் ஆண்டவருடைய சமூகத்துல வரோம், மீதி 6 நாள் நாம என்னங்க பண்றோம்? அல்லேலூயா. அதான் நான் சொன்ன 5 விதமான ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை நிலைமை உண்டு. ஃபர்ஸ்ட் அடிமை, 2வது ஒரு குமாரன், 3வது ஒரு நண்பன், 4வது மனவாட்டி, 5வது மனைவி. ஹல்லேலூயா. அடிமையாக ஒப்பு கொடுக்கணும், குமாரனை போல பிள்ளையை போல உரிமை பாராட்டணும், நண்பனை போல அவரோடு கூட இசைந்து வாழணும், மனவாட்டியாய் ஆயத்தப்படணும், மனைவியாய் அவருடைய வருகைக்கு நான் அங்கே இருக்கணும். அல்லேலூயா. இந்த ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து ஒவ்வொரு இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்மை பலப்படுத்த தான் ஆண்டவர் சபையை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த இடத்துல இருந்து மோசே கர்த்தருடைய காரியத்தை எதை கேட்டாலும் ஆண்டவரால நோ சொல்லவே முடியாது. இன்றைக்கு நான் ஆண்டவரை பார்த்து ஒரு காரியத்தை கேட்கும் போது ஆண்டவர் என்னை பார்த்து நோன்னு சொல்லக்கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. என்னுடைய ஜெபத்திற்கு பதில் தருகிற தேவனாய் அவர் இருக்கிறார். ஆனா எப்பொழுது தருவார்னு பாத்தீங்கன்னா, நாம வாசிக்கிறோம் இல்லைங்களா, கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வாசிங்க. 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். அல்லேலூயா. நான் ஆண்டவர் என்னுடைய ஜெபத்தை கேட்கிறார் என்கிற விசுவாசம் இருக்குது, ஒரு நம்பிக்கை இருக்குது. இன்றைக்கு நான் ஆண்டவருடைய சமூகத்துல என்னுடைய விண்ணப்பத்தை வச்சுட்டு ஆண்டவர் பதிலளிக்கிறார் என்கிற நம்பிக்கை இருக்குது. ஆனா அதனுடைய முடிவு, அந்த ஜெபத்தினுடைய சொல்யூஷன், அந்த ஜெபத்தினுடைய விண்ணப்பம், அந்த ஜெபத்தினுடைய ஆன்சர் எப்போ வரும் தெரியுமா? நான் அந்த விண்ணப்பத்திற்கு முன்பதாக என்னுடைய நேசத்தை வைக்கும் போதுதான். அல்லேலூயா. சும்மா டைரக்டா ஆண்டவர் கிட்ட நான் நம்புறேன், ஆண்டவரை நான் விசுவாசிக்கிறேன் என்று நான் சொல்ல முடியாது. நான் ஃபர்ஸ்ட் அவர் மேல என்னுடைய அன்பை நான் காட்டணும். மோசே ஃபர்ஸ்ட் என்ன பண்றாரு, விண்ணப்பத்தை கேட்கிறதுக்கு விண்ணப்பத்தை ஆண்டவருக்கு முன்பதாக வைப்பதற்கு முன்பதாக நேசத்தை வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. அன்பை காண்பிக்கிறார். அன்பினால் கிரியை செய்யும் விசுவாசமே உதவும். அல்லேலூயா. விசுவாசம் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனா இதுக்கு மேல எது இருக்குன்னு பாத்தீங்கன்னா அன்பு. அல்லேலூயா. அன்பு எனக்கு இல்லைன்னா நான் தீர்க்க தரிசனம் உரைக்கலாம், நான் அந்நிய பாஷையில நிரம்பி பேசலாம், நான் என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனா அன்பு இல்லைன்னா நான் ஒன்றும் இல்லை. அல்லேலூயா. அப்ப மோசே தேவனோடு கூட அன்பினால சிநேகிக்கிறான். அல்லேலூயா. அன்பினால சிநேகித்ததன் மூலமாக மோசே எந்த காரியத்தை ஆண்டவருக்கு முன்பதாக வைச்சாலும் ஆண்டவர் உடனே அதற்கு அவர் என்று பதில் சொல்லுகிறத நாம பார்க்கிறோம். அதுக்கப்புறம் நான் ஒரு காரியத்தை சொன்னேன், சவுலும் தாவீதும் யோனத்தானும். யோனத்தான் தாவீதை தன்னுடைய சிநேகிதனை போல சிநேகித்தான். அல்லேலூயா. வாசிங்க 1 சாமுவேல் 20ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். அப்பொழுது சவுல் ஈசாயின் மகனை நீ தோழனாய் தெரிந்து கொண்டதை சவுல் அறிந்து யோனத்தானை பயங்கரமா திட்டுறான். பயங்கரமா வார்த்தையினால, கெட்ட வார்த்தையினால பேசி என்னென்னலாம் சொல்ல முடியுமோ, 2 மாறுபாடு உன்னுடைய மகனே என்று சொல்லுகிறான். உனக்கு தாயின் மூலமாய் உனக்கு வெட்கம் உண்டாவதாக என்னென்னலாம் கெட்ட வார்த்தை சொல்லி திட்டி என்ன பண்றான்? சவுல் யோனத்தானை பார்த்து சொல்கிறான். ஏன் தெரியுமா? யோனத்தான் தாவீதை தனக்கு ஈசாயின் குமாரனை தெரிந்து கொண்டான்.
அல்லேலூயா. ஈசாயின் குமாரனாகிய தாவீதை யோனத்தான் தெரிந்து கொண்டதன் மூலமாய் யோனத்தானுக்கு அநேக பிரச்சனைகள் அவனுடைய அப்பாவின் மூலமாய் வந்தது, சவுலின் மூலமாய் வந்தது. ஆனா யோனத்தானுக்கு நன்றாய் தெரியும், எனக்கு மீட்பு உண்டானது தாவீதின் மூலமாய் தான். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த கோலியாத் ஒவ்வொரு நாளும் வந்து நிற்கிறான், 40 நாளை வந்து நிற்கிறான். அவனுக்கு அகெயின்ஸ்டா ஒருவர் கூட இஸ்ரவேலின் படையிலிருந்து வந்து நிற்க முடியல. எல்லாரும் பயப்படுறாங்க, எல்லாரும் கலங்குறாங்க, எல்லாரும் திகைத்து போறாங்க. இவனுக்கு உண்மைதாக யாருமே நிற்க முடியாதா என்று சொல்லி சவுல் பயங்கரமா புலம்பிக் கொண்டிருக்கும் போதுதான் அந்த இடத்துல தாவீது வருகிறான். அல்லேலூயா. எல்லாரும் கோலியாத்தை பார்த்து பின்பதாக போகும்போது தாவீது முன்னே நேராய் செல்கிறான். அல்லேலூயா. அதான் வசனம் சொல்லுது, உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன். அந்த இடத்துல கோலியாத்து ஒரு சேனைக்கு சமமா இருக்கிறான். ஏன்னா அவனுக்குள்ள அவ்வளவு வல்லமை இருக்குது, அவ்வளவு பராக்கிரமம் உள்ளவன். சிறு வயதிலே அவன் பராக்கிரமம் உள்ளவன், சிறு வயதிலே யுத்தத்துக்கு பழக்க விட்டப்பட்டவன். சிறு வயதிலே அவன் தன்னை நல்லா ட்ரெயின் பண்ணிட்டான் யுத்தத்துல. அதனால அவனுக்கு யாரு வந்து நின்னாலும் அவனுக்கு கவலை இல்லை. ஆனா அவனையே எதிர்த்து ஒரு சிறு புள்ள, ஒரு சிறிய ஒரு பையன் வந்து நின்று அவனை வீழ்த்தி கோலியாத்தின் தலையை அவனுடைய கையில் எடுத்தான். அல்லேலூயா. அது அல்லேலூயா. கோலியாத்தின் கையை, கோலியாத்துடைய தலை தாவீதுடைய கையில இல்லைன்னா கோலியாத் என்ன பண்ணிருப்பான் தெரியுமா? யோனத்தானுடைய தலையை தன்னுடைய கையில வைத்திருப்பான். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்காக நின்றது தாவீது, எனக்கு மீட்பு உண்டானது தாவீது, இவன் தான் என்னுடைய நண்பன் என்று சொல்லி யோனத்தான் தாவீதை தனக்கு நண்பனாக தெரிந்து கொண்டான். அதான் சவுல் சொல்றான், நீ ஈசாயின் மகனை தெரிந்து கொண்டாயே. அல்லேலூயா. அப்பொழுது ஈசாயின் மகனை தாவீதை யோனத்தான் தெரிந்து கொண்டான் என்று சொன்னார். இன்றைக்கு நாம் ஈசாயின் வேரிலிருந்து வந்த நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்முடைய நண்பனாய் நாம் தெரிந்து கொள்ளும் போது பிசாசுனால தாங்க முடியாதுங்க. சவுலுக்குள்ள இருக்கிறது பொல்லாத ஆவி, சத்துருக்குள் இந்த பிசாசு இருக்கிறான் பாருங்க, அவன் பொல்லாதவன். எப்போனான ஆண்டவரோடு கூட பேச ஆரம்பிக்கிறோனோ, எப்பொழுது ஆண்டவரோடு கூட உறவாட ஆரம்பிக்கிறோனோ அவனால தாங்க முடியாது. ஹல்லேலூயா. நமக்கு விரோதமாய் அவன் எழும்பி வருகிறான். ஹல்லேலூயா. வருகிறாரு தாவீது. ஒரு 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 அப்பா அனுப்புகிறார், போப்பா போய் உன்னுடைய சகோதரர்களுக்கு இந்த அப்பத்தை கொண்டு போய் குடுன்னு சொல்லும்போது தாவீது ஒரு கழுதையின் மேலே ஏறி போகிறாரு. போகும்போது அந்த இடத்துல ஒரு யுத்த களத்தை தாவீது சந்தித்து கோலியாத்தின் தலையை வெட்டி எடுக்கிறார். ஹல்லேலூயா. அதே போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரும் இந்த பூமிக்கு தன்னை வெறுமையாக்கி ஒரு கழுதையின் மேலே தன்னையே ஜீவ பலியாய், ஜீவ அப்பமாய், ஜீவ ரத்தமாய் தன்னை ஒப்பு கொடுத்து சிலுவையிலே ஒரு யுத்த களத்திலே பிசாசின் தலையை நசுக்கி நமக்கு ஒரு மீட்பை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர்தான் நம்மளுடைய சிநேகிதர். ஹல்லேலூயா. அவர்தான் நம்மளுடைய நண்பர். ஹல்லேலூயா. அந்த தேவனை நாம தெரிந்து கொள்ளணுங்க. ஹல்லேலூயா. தாவீது யோனத்தானை தெரிந்து கொள்ளல, யோனத்தான் தாவீதை தனக்கு சிநேகிதனாக தெரிந்து கொண்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு நான் 5 காரியங்களை உங்களுக்கு நான் காண்பித்து கொடுக்க போகிறேன். எப்படி ஒரு நல்ல சிநேகிதனுக்குடைய அடையாளங்கள், என்னென்ன அடையாளங்கள் உண்டு, அந்த 5 காரியங்களை குறித்து நான் பேசிட்டு நான் ஜெபத்தில் உங்களை கொண்டு செல்ல விரும்புகிறேன். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட், முதலாவது காரியம் வாசிங்க 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம். வேதத்தை 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். 18ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். யோனத்தானுடைய ஆத்துமா தாவீதின் ஆத்துமாவோடு ஒன்றாய் இசைந்திருந்தது. ஹல்லேலூயா. யோனத்தானுடைய ஆத்துமா தாவீதின் ஆத்துமாவோடு ஒன்றாய் இசைந்திருந்தது. ஹல்லேலூயா. தாவீதின் ஆத்துமா யோனத்தானுடைய ஆத்துமாவும் அல்ல, யோனத்தானுடைய ஆத்துமா தாவீதின் ஆத்துமாவோடு ஒன்றாய் இசைந்தது. ஒரு நல்ல நண்பனுக்கு ஒரு அடையாளம் என்ன தெரியுமா? ஒன்றாய் இசைந்திருப்பார்கள்.
ஒருவன் அவனுடைய எண்ணம் என்ன இதுவோ அதே தான் அவனுடைய நண்பனுடைய எண்ணமா இருக்கும். இவன் என்ன செய்யணும் என்று நினைக்கிறானோ அதே தான் அவனும் நான் இதை செய்வேன் அப்படின்னு சொல்லுவான். இதை இப்படி பண்ணணும்டா அப்படி சொன்னோடனே ஆமா நம்ம இப்படி பண்ணிடலாம்டா அப்படின்னு இவன் சொல்லுவான். ஒன்றாய் இசைந்திருப்பார்கள். அவர்களுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இருக்காது. நோ, there is no difference in opinion. எல்லாம் அவர்களுடைய ஒரு மனம் ஒன்றாய் இசைந்து, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர்கள் இவர்கள் மூவரை எப்படி இருக்கிறாங்க? ஒன்றாய் இருக்கிறாங்க. வாசிங்களா ஒரு வசனத்தை, 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். பரலோகத்திலே சாட்சி கொடுக்கிறவர் மூவர், பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவியானவர்களாலே இம்மூவரும் ஒன்றாய் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. இவர்களுக்குள்ள எந்த டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்காது, கருத்து வேறுபாடுகள் இருக்காது. இவர்கள் மூவரும் ஒன்றாய் இருக்கிறார்கள். அதே போலதான் தாவீதும் யோனத்தானும் தாவீதும் ஒன்றாய் இசைந்திருக்கிறார்கள். தாவீது என்ன நினைக்கிறாரோ யோனத்தான் உடனே அதை செய்வார். தாவீது இப்படி பண்ணணும் அப்படின்னு சொன்ன உடனே யோனத்தான் அதுக்கு கீழ்ப்படிவார். பிதாவானவர் என்ன சொல்றாரோ குமாரனாகிய இயேசு கிறிஸ்து அதை செய்வார். குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் சொன்னபடி பரிசுத்த ஆவியானவர் நம்மை உணர்த்துவார். இவர்கள் மூவரும் ஒன்றாய் இருக்கிறார்கள். அதே போல நாம் ஆண்டவரோடு கூட பேசும்போது, நாம் ஆண்டவரோடு கூட உறவாடும் போது நாம் ஒன்றாய் அவரோடு கூட இசைந்திருக்கணுங்க. அவர் என்ன நினைக்கிறாரோ, அவருடைய இருதயத்தின் விருப்பம் என்னவோ அதுதான் என்னுடைய விருப்பமா இருக்கணும். அவர் என்னை குறித்து என்ன செய்யணும் என்று சொல்லி சித்தமா இருக்கிறாரோ அதை செய்வதற்கு நான் ஆயத்தமா இருக்கணும். அவர் என்ன வார்த்தை எனக்கு சொல்லுகிறாரோ அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிய நான் ஒப்பு கொடுக்கணும். அவர் என்னோடு கூட எல்லா காரியத்தையும் அவர் என் கூட பகிர்ந்து கொள்ளும் போது நானும் அவரோடு கூட பேசி உறவாடணும். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த இடத்துல ஒரு நண்பன் ஒருத்தர் கிட்ட பேச ஆரம்பிக்கும் போது, டேய் நீ என்னடா நினைக்கிற, உன்னுடைய ஒப்பீனியன் என்னடா, உன்னுடைய கருத்து என்னடா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான்? அவனுடைய ஃப்ரெண்டை பேச வைப்பான். ஆனா இங்க நாம என்ன பண்றோம்? ஆண்டவரே நீங்க ஒரு நிமிஷம் சும்மா இருங்க, என்னுடைய காரியத்தை எல்லாத்தையும் நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். ஆண்டவர் நம்ம குறித்து என்ன சொல்ல வராரு என்று சொல்லி நாம கேட்க என்ன பண்ணல? ஆயத்தமா இல்லை. நாம எடுத்த உடனே நம்மளுடைய ஜெபத்தை விண்ணப்பத்துல தான் ஆரம்பிக்கிறோமே தவிர, ஆண்டவர் நம்ம பார்த்து கேட்கணும், என்னப்பா எப்படி இருக்கிற, நல்லா இருக்கிறியா, ரொம்ப நாள் ஆச்சு உன்னை பார்த்து, எப்படி, ஆமா இத்தனை நாள் எங்கப்பா போன, நீ ஆபீஸ்க்கு போகும்போது என்னை பத்தி நினைச்சியா, நீ கார்ல ஏறும்போது ஒரு ஜெபத்தை பண்ணியா, ஆண்டவரே இன்றைக்கு என் கூட இருங்க அப்படின்ட்டு. அப்பப்ப என்ன மறந்துடுறியப்பா. இதுதாங்க ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற அந்த உறவு. அந்த உறவுக்குள்ள, அந்த பந்தத்துக்குள்ளே அப்படி இருக்கும்போது அவர்களுக்குள்ள எந்த கருத்து வேறுபாடுகள் இருக்காது. அவர்கள் நாமும் ஆண்டவரும் ஒன்றாய் இசைந்திருப்போம். ஹல்லேலூயா. ஒன்றாய் இசைந்திருப்போம். ஆண்டவரே நீங்க என்னை பற்றி நினைக்கிறீங்க, என்னை குறித்து நீங்க என்ன சொல்ல வரீங்க, இந்த காரியம் நான் எப்படி இதை செய்யணும்? ஒரு நண்பன் பேசுவதை போல நம்ம ஆண்டவரோடு கூட என்ன பண்ணணுங்க? பேசணுங்க. தாவீது, சவுல், யோனத்தான், தாவீது கூட டைம் போறதே தெரியாது, அப்படி பேசிட்டு இருப்பாங்க. அவங்க பேசுறத தான் சவுல் பார்த்துட்டு அவனால் என்ன பண்ண முடியல? பொறுக்க முடியல. இவன் ஈசாயின் மகனை அவன் தன்னுடைய நண்பனாய் தெரிந்து கொண்டிருக்கிறானே என்று சொல்லி வாசிங்க ஒரு வசனத்தை, ஆமோஸ் 3ஆம் அதிகாரத்துல 3ஆம் வசனம். ஆமோஸ் 3:3. 2 பேர் ஒருமனப்பட்டிருந்தால் ஒழிய ஒருமித்து நடந்து போவார்களோ? ஒருமித்து நாம் ஆண்டவரோடு கூட நடந்து போகணும்னா, இன்னைக்கு கூட நல்ல ஒரு ஆராதனை நாம கேட்டோம், நான் ஆண்டவரோடு கூட இசைந்து நடக்கணும்னா, நான் ஆண்டவருடைய வழிக்கு அவருக்கு பின்பதாக நான் நடக்கணும்னா நான் ஒருமித்து இருக்கணும். ஹல்லேலூயா. நான் ஒருமித்து நான் நடக்கலைன்னா நான் நடந்து போக முடியாது அவரோடு கூட. அவர் எங்கேயோ போயிட்டு இருப்பாரு, நான் எங்கேயோ வேற ஒரு டைரக்ஷன்ல போயிட்டு இருப்பேன். ஒருமித்து இருந்தாதான் அந்த வாழ்க்கை என்னும் பிரயாணத்திலே அவர் நம்மோடு கூட இணைந்து வருவார். ஹல்லேலூயா. அதுதாங்க ஆண்டவர் நம்முடைய காரியத்தில் எதிர்பார்க்கிறார். அப்போ ஒருவனோடு கூட இசைந்து வாழும் போது அவங்க என்ன தெரியுமா பண்ணுவாங்க? ஒரு உடன்படிக்கைக்குள்ள வருவாங்க. வாசிங்க 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். சிநேகித்ததினால் அவங்கள இவனை என்ன பண்ணிட்டாங்க? ஒரு உடன்படிக்கை பண்ணி கொண்டாங்க. நான் உன்னை இப்படி பண்ண, நம்ம இப்படி பண்ணலாம்டா,
ஒரு ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி, ஒரு உடன்படிக்கை பண்ணி கொண்டார். இன்றைக்கு நாம் ஒரு உடன்படிக்கை பண்ணுறோம். என்ன உடன்படிக்கை? ஞானஸ்நானம் என்கிற ஒரு உடன்படிக்கை. இந்த ஞானஸ்நானம் என்கிற ஒரு உடன்படிக்கைக்குள்ள நாம வரும்போது சில பேர், நான் நினைக்கிற ஒரு 90% பேர் கட்டாயத்தினாலதான் ஞானஸ்நானம் எடுத்திருப்பாங்க. ஏன்? என்ன கட்டாயம்? ஞானஸ்நானம் எடுக்கலன்னா என்ன பண்ண முடியாது? பரலோகத்திற்கு போக முடியாது. எப்பா ஆண்டவருடைய வருகை வந்துச்சுன்னா நம்ம ஞானஸ்நானம் எடுக்கலன்னா நம்மளாம் கைவிடப்பட்டுருவோமே. எடு சீக்கிரமா, வாலிப வயசு வந்த உடனே அப்பாவை ஃபோர்ஸ் பண்ணிட்டு எப்படா ஞானஸ்நானம் எடுக்க போற, எப்படா நீ ஞானஸ்நானம் எடுக்க போறேன்னு கேட்டு 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 என்ன பண்ணுவாங்க? ஃபோர்ஸ் பண்ணி எப்படியாச்சும் ஞானஸ்நானம் எடுப்பா, ஞானஸ்நானம் எடுத்துட்டான்ப்பா, இனிமேல் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. எத்தனை பேர் நான் சொல்றேன் அவருடைய அன்பினால இணைக்கப்பட்டு அவரோடு கூட பேசி உறவாடி ஆண்டவர் சொல்லணும், மகனே நீ ஞான ஸ்நானம் எடுக்க வேண்டிய காலம் வந்தது. அல்லேலூயா. அந்த அந்த உடன்படிக்கை எப்படி தெரியுமா இருக்கணுங்க? ஒரு நேச அடையாளமா இருக்கணும். ஒரு கட்டாயத்தினால் உண்டாகிற ஒரு உடன்படிக்கை கிடையாது. இங்க தாவீதும் யோனத்தானும் சிநேகத்தினால, அன்பினால அந்த உடன்படிக்கைக்குள்ள வராங்க. யாரும் ஃபோர்ஸ் பண்ணி அவங்கள அந்த உடன்படிக்கைக்குள்ள வர வைக்கல. தாவீதும் யோனத்தானும் ஒன்றாய் இசைந்திருந்தபடியினால அவர்கள் ஒரு உடன்படிக்கையை பண்ணி கொண்டார்கள். அல்லேலூயா. அன்பினாலே கட்டப்பட்டவர்கள், அன்பின் அந்த அந்த உடன்படிக்கைக்குள்ள வரவங்க, இந்த ஞானஸ்நானம் என்கிற ஒரு உடன்படிக்கைக்குள்ள வரவங்க, அவங்க எப்படி தெரியுமா அங்க வரணும்? ஒரு நேச அடையாளமாய் வரணும். அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் என் கூட பேசிட்டார். இனிமேல நான் ஞானஸ்நானம் எடுக்காம இருக்க முடியாது. இன்றைக்கு நான் இதை அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, இன்றைக்கு உங்களுடைய உடன்படிக்கைக்குள்ள நான் வரேன். அதுதாங்க உண்மையான ஒரு ஞான ஸ்நானத்திற்கு அடையாளமாயிருக்கு. அல்லேலூயா. அவர்கள் ஒருமித்து இசைந்திருந்தார்கள். தாவீது என்ன நினைக்கிறாரோ அதுதான் யோனத்தான் செய்வார். தாவீது என்ன சொல்லுகிறாரோ அந்த காரியத்திற்கு யோனத்தான் கீழ்ப்படிவார். அவர்களுக்குள்ளே எந்த கருத்து வேறுபாடுகளும் இருக்காது. அல்லேலூயா. அதே போல நீங்களும் நானும் அவரோடு கூட ஒன்றாய் இசைந்திருக்கும் போது, அவர் நாம் சொல்லுகிற காரியத்தை நாம செய்யும் போது, அது அவர் பிரியப்பட்டு நீங்க எந்த விண்ணப்பத்தை வச்சாலும் அவர் நோ என்று சொல்ல மாட்டார். அல்லேலூயா. ரெண்டாவது காரியத்தை நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட், அவர்கள் ஒன்றாய் இசைந்திருப்பார்கள். ரெண்டாவது, அதே 1 சாமுவேல்ல 18ஆம் அதிகாரத்துல 4ஆம் வசனத்தை வாசிங்க. யோனத்தான் போர்த்து கொண்டிருந்த சால்வையை கழற்றி அதையும் தன் வஸ்திரத்தையும் தன் பட்டயத்தையும் தன் வில்லையும் தன் கச்சையும் கூட தாவீதுக்கு கொடுத்தான். அல்லேலூயா. தன்னுடைய சால்வை, தன்னுடைய வஸ்திரத்தை, தன்னுடைய பட்டயத்தை, தன்னுடைய வில்லை, தன்னுடைய கச்சை, இதெல்லாத்தையும் சேர்த்து ஒரே வார்த்தையில நான் சொல்லணும்னா, யோனத்தான் தனக்குரியதை தாவீதுக்கு கொடுத்தான். அல்லேலூயா. யோனத்தான் தனக்குரியதை தாவீதுக்கு கொடுத்தான். ஒரு நண்பன் தனக்குரியதை என்ன பண்ணுவான்? அவனுடைய ஃப்ரெண்டுக்கு கொடுப்பான். கேட்பான், டேய் ஒரு அர்ஜென்ட்டா ஒரு ஒர்க் வந்துச்சுடா, உன் பைக் எனக்கு கொடுப்பியாடா அப்படி கேட்டா, டேய் அது உன் பைக்கடா, எடுத்துட்டு போடா அப்படின்னு சொல்லுவான். பார்த்துருக்கனால, டேய் அது ஏன் கார் கிடையாது, உன் கார், நான் எடுத்துட்டு போடா, எங்க வேணா எடுத்துட்டு போடா, பெட்ரோல் மட்டும் போட்டுக்கோடா. உலகத்தின் நண்பன் பெட்ரோல் போட்டுக்கோடான்னு சொல்லுவாரு. அல்லேலூயா. ஆனா எது கேட்டாலும் கொடுப்பான். அல்லேலூயா. யோனத்தான் தனக்குரியதை தாவீதுக்கு கொடுத்தான். அப்போ இதுல நான் என்ன சொல்ல வரேன்னா, என்னுடைய நேரம், என்னுடைய காரியம் எல்லாம் நான் யாருக்கு கொடுக்கணும்? அவருக்கு கொடுக்கணும். அல்லேலூயா. யோனத்தான் தனக்குரியதை தாவீதுக்கு கொடுத்தான். பேதுரு தன்னுடைய படகை ஆண்டவருக்கு கொடுக்கிறான். பேதுரு தன்னுடைய படகை எப்பொழுது ஆண்டவருக்கு கொடுக்கிறானோ அன்றைக்கு அவனுடைய வாழ்க்கை மாறினது. பவுலும் சீலாவும் வருகிறார்கள். லீடியா தன்னுடைய வீட்டை ஆண்டவருடைய ஊழியத்திற்கென்று திறந்து கொடுக்கிறார். திறந்து கொடுத்த லீடியானுடைய வாழ்க்கையில கர்த்தர் காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணினார். தன்னுடைய சொந்த குமாரனாகிய ஈசாக்கை ஆபிரகாம் கர்த்தருக்கு கொடுக்க ஆயத்தமாயிட்டான்.
அல்லேலூயா. எனக்குரியதை எல்லாவற்றையும் நான் அவருக்கு கொடுக்கும்போது அவர் அதை பார்க்கிறார். அல்லேலூயா. நான் எனக்குரியதை எனக்கே நான் வைத்துக் கொண்டிருக்கும் போதுதான் அவர் எனக்கு கொடுக்க விரும்புறதை என்னால பெற்றுக்கொள்ள முடியல. அல்லேலூயா. என்னுடைய சுயத்திற்கு எனக்கென்று ஆண்டவரே இது என்ன, ஏன் 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 அது அப்படி இருக்கக்கூடாதுங்க. நம்முடைய ஜெபம், ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள், நீங்க சொல்லுங்க ஆண்டவரே இது என்னுடைய குடும்பம், இது உம்முடைய குடும்பம், இது உம்முடைய பிள்ளைகள், ஏன் பிள்ளைகள் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள், நீங்க தான் என்னுடைய பிள்ளைகளை வளர்த்து கொடுக்கணும், நீங்க தான் என்னுடைய குடும்பத்தை வழி நடத்தணும், எனக்குரியது எல்லாம் நான் அவருக்காக அவருக்கென்று நான் கொடுக்கும் போதுதான் கர்த்தர் என்ன பண்றார், அதை பார்க்கிறார். பாருங்க, இந்த திமிர்வாதக்காரனை 4 பேர் என்ன பண்றாங்க, ஒரு கட்டில எடுத்துட்டு வந்து வீட்டினுடைய கூரையை பிடித்து அவனை இறக்குறாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறவன் ஒருத்தன் மட்டும் ரொம்ப பயங்கரமா பார்த்துட்டு இருக்கிறான். யாருன்னா அந்த வீட்டினுடைய ஹவுஸ் ஓனர். அவங்க போய் அந்த ஹவுஸ் ஓனர் கிட்ட பர்மிஷன் கேட்டிருப்பாங்களா? கேட்கல. ஆனா அவன் அந்த வீட்டை அதற்கென்று கொடுத்துட்டான். அவன் வீட்டை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன பண்ணிட்டான், கொடுத்துட்டான். அவன் பார்த்திருப்பான், நம்ம பாட்டுன்னு சைலண்டா இருப்போம், இவங்க என்ன பண்றாங்களோ பண்ணட்டும், ஏசப்பா ஏதாவது சத்தம் போட்டார்னா நம்ம பார்த்துக்கலாம், இல்லாட்டினா நம்ம என்ன பண்ணணும், சைலண்டா இருக்கணும். அவன் என்ன பண்ணிட்டான், முடிவு பண்ணிட்டான். ஏசு பார்க்குறாரா, அவர் பார்த்துட்டு அவர் சைலண்டா இருந்தா நம்மளும் சைலண்டா இருப்போம். அவர் டேய் ஏன்டா அதை பிரிக்கிறா அப்படின்னு சொன்னார்னா நம்மளும் என்ன பண்ணலாம், டேய் ஆமா ஏன் விடுறா, நீ எப்படிடா பிரிப்ப. அவன் பாருங்களேன், ஆண்டவருடைய காரியத்திற்கு என்ன பண்றான், தன்னை ஒப்பு கொடுக்கிறான். அவன் நினைச்சிருப்பான், டேய் யாரை கேட்டுற அதை பிரிக்கிற, நீ என்கிட்ட பெர்மிஷன், நான் தானே இந்த வீட்டுடைய ஹவுஸ் ஓனர், என்கிட்ட பெர்மிஷன் கேட்காம நீ இதை பிரிப்பியா? ஆனா இன்றைக்கு நாம் அப்படித்தானே பண்றோம். என்கிட்ட கேட்காம நீ இதை செய்யறல, இந்த காரியத்தை நீ பண்றல. அல்லேலூயா. அவன் தன்னுடைய வீட்டை ஆண்டவருக்கென்று கொடுக்கிறான். அவனுடைய இருதயத்தை பாருங்க, கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். அவனுடைய இருதயத்தை பாருங்க, அவன் எவ்வளவு பொறுமையா இருந்திருப்பான். கண்டிப்பா நான் நினைக்கிறேன் அவனுக்கு அந்த அற்புதத்தை செய்ததுக்கு அப்புறம் அவங்க திருப்பி போய் அந்த வீட்டினுடைய கூரையை மூடிட்டு போயிருக்க மாட்டாங்க. ஏன்னா அப்படி அவங்க பண்ணியிருந்தாங்கன்னா அந்த காரியம் வசனத்துல வேதத்துல எழுதியிருக்கும். அவர்கள் அவனுக்கு அந்த அற்புதத்தை செய்ததுக்கு பின்பதாக அந்த 4 நண்பர்களும் அந்த வீட்டின் கூரையை மூடினார்கள் அப்படின்னு இருக்கா? இல்லை. அவன் தான் என்ன பண்ணியிருக்கணும், அதற்கும் பணத்தை போட்டு அந்த கூரையை சரி பண்ணிருக்கணும். ஆனால் அவன் என்ன பண்ணிட்டான், தன்னுடைய வீட்டை ஆண்டவருக்கு என்று கொடுத்துட்டான். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுடைய இருதயத்தை கேட்கிறார். சகேவை பார்த்து சொல்கிறார், சகேவை இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும், உனக்கு கூறியதை நீ எனக்கு கொடுப்பா, அப்போ நான் உனக்கு கொடுக்கறதை நீ பார்ப்ப. அல்லேலூயா. எனக்கு குறியதை நான் ஆண்டவருக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டேனா, எனக்கு குறியதை நான் ஆண்டவருக்கு என்று நான் எது வேணாலும் நான் செய்ய துணிந்துட்டேனா, நிச்சயமாய் நான் கேட்கிற காரியத்திற்கு அவர் நோ சொல்லவே மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. சகேவே இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும். உடனே அவனுக்கு குறியதை என்ன பண்றான், எல்லாருக்கும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். அவர் எனக்குள்ள வர ஆரம்பிச்சிட்டார்னா, அவர் எனக்குள்ள நண்பனாய் கிரியை செய்ய ஆரம்பிச்சிட்டார்னா, நான் எனக்குரியது எல்லாவற்றையும் என்ன பண்ணுவேன், அவருடைய கரத்துல கொடுத்துருவேன். ஆபிரகாம் தன்னுடைய சொந்த குமாரனாகிய ஈசாக்கு ஆண்டவருக்கு என்று கொடுத்தான். அவன் முடிவு பண்ணிட்டான், இது எல்லாவற்றையும் என்ன பண்ணுவாரு, கர்த்தர் பார்த்து கொள்வார். அல்லேலூயா. கர்த்தருக்கு தெரியும் என்ன செய்யணும் என்று சொல்லி, he will know, he knows what to do, அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என்று சொல்லி ஆபிரகாம் நன்றாய் அறிந்து பிள்ளையாண்டான் மேல் கையை போடுவதற்கு முன்பதாக கர்த்தர் நிறுத்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவனுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம், அவனுடைய தலைமுறையாய் ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இன்று நமக்கும் ஆண்டவர் என்ன பண்றாரு, கொடுத்திருக்கிறார். ஏன், அன்றைக்கு ஆபிரகாம் செய்த அந்த காரியம் தன்னுக்குரியதை ஆண்டவருக்கு என்று கொடுத்தான். இன்றைக்கு நீங்க உங்களுக்குரியதை ஆண்டவருக்கு என்று நீங்க கொடுக்கும் போது உங்கள் தலைமுறை மாத்திரமல்லங்க, உங்களுக்கு பின்வரும் சந்ததியும் ஆசீர்வதிக்கப்படும். உங்களுக்கு பின்வரும் சந்ததியும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அல்லேலூயா. கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அல்லேலூயா. நீங்க ஆண்டவருக்கென்று உங்களுக்குரியதை நீங்க ஆண்டவருக்கென்று நீங்க கொடுக்கும் போது கர்த்தர் உங்களை இன்னும் அதிகமாய் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அதுல எந்த டவுட்டும் கிடையாது. யோனத்தானு புதுசாலாம் வாங்கிட்டு என்ன பண்ணல, தாவீதுக்கு கொடுக்கல.
தாவீது ராஜாவே, இதை நீங்க வச்சுக்கோங்க, இந்த வஸ்திரம் இந்த கடையில நான் வாங்கினேன், இது எவ்வளவு காஸ்ட்லி தெரியுமா, இது நான் உங்களுக்குனே வாங்கினேன் என்று சொல்லி கொடுக்கலங்க, அவனுக்குரியதை கொடுத்தான். சவுல் ஃபர்ஸ்ட் தாவீதுக்கு இதை கொடுத்தாரு. தாவீது என்ன சொல்லிட்டாரு, இதெல்லாம் எனக்கு ஆகாதுப்பா, யுத்த காலத்துல இதெல்லாம் எனக்கு செட் ஆகாது. ஏன்னா தாவீது சவுலுக்கு தாவீது யாருன்னே தெரியாது. ஆனா தாவீதுக்கு யோனத்தான் யாருன்னு தெரியும். யோனத்தான் கொடுக்கிறதை தாவீது என்ன பண்றாரு, வாங்கி கொள்ளுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் எனக்குரியதை அவருக்கு கொடுக்கணும். மூன்றாவது, அதே 1 சாமுவேல் 20ஆம் அதிகாரத்திற்கு திருப்பிக் கொள்ளுங்கள். 20ஆம் அதிகாரத்துல 4ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அப்பொழுது யோனத்தான் தாவீதை பார்த்து, உமது மன விருப்பம் இன்னதென்று சொல்லும், அதன்படி உமக்கு செய்வேன் என்றான். யோனத்தான் கேட்கிறாரு, தாவீதே உங்களுடைய மன விருப்பம் என்னன்னு சொல்லுங்க, நான் என்ன பண்றேன், ஐ வில் டூ இட். நீங்க என்ன செய்யணும்னு நீங்க சொல்லுங்க, நான் என்ன பண்றேன், நான் அதை செய்யறேன். அது என்ன காரியம், மன விருப்பம். இன்றைக்கு ஆண்டவர் நம்மை குறித்து என்ன நினைத்திருக்கிறாரோ அதை நாம் அறிந்து ஆண்டவர் கிட்ட கேட்கணுங்க. ஆண்டவர் எனக்கு இதை தாங்க, அதை கொடுங்க, இது கிடைக்கல, அது வரல, இது நடக்கல, அது வரணும், இது பண்ணணும், அதை செய்யணும். அப்படி இல்லை, உங்களுடைய மன விருப்பத்தின்படி நான் என்ன செய்யணும்னு நீங்க சொல்லுங்க, நான் அதை செய்கிறேன். சின்ன சாமுவேல் கேட்கிறாரு, கர்த்தாவே சொல்லும், நான் கேட்கிறேன். நீங்க சொல்லுங்க, நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, நான் பண்றேன், ஐ வில் டூ இட். ஒரு நண்பன் நோன்னு சொல்ல மாட்டான். ஐயோ இது மாத்திரம் என்னால செய்ய முடியாதுடா, நான் வேற என்ன வேணாலும் பண்றேன்டா. டேய், என்னால முடிஞ்சதை நான் என்ன பண்றேன், செய்யறேன். அதுதான் ஒரு நல்ல நண்பனுக்கு ஒரு அடையாளம். ஒரு நல்ல நண்பன் அவனுடைய மன விருப்பத்தின்படி அவனுடைய நண்பனுக்கு உதவுவான். அவன் என்ன கேட்கிறானோ அதை செய்ய அவன் ஆயத்தமா இருப்பான். அல்லேலூயா. இன்றைக்கு நாம் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே உம்முடைய மன விருப்பத்தின்படி நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க, உம்முடைய சித்தத்தின்படி நான் என்ன காரியத்தை செய்யணும் சொல்லுங்க, நான் அதை செய்யறேன். என்னுடைய காரியத்தின்படி நீங்க செய்யுங்க என்று சொல்லி அல்ல. அல்லேலூயா. இன்றைக்கு நாம அதை தானே கேட்கிறோம், ஆண்டவர் இந்த காரியத்தை நீங்க எனக்கு பண்ணி கொடுங்க. டேய், ஃபர்ஸ்ட் நாம ஆண்டவரே உம்முடைய மன விருப்பம் என்னன்னு சொல்லுங்க, நான் ஃபர்ஸ்ட் அதை செய்யறேன். அல்லேலூயா. அதுதான் நேசத்தை காண்பிக்கிறதுக்கு அடையாளம். இன்றைக்கு நான், அவர் என்ன எனக்கு சொல்ல வராரு, அவர் எனக்கு என்ன செய்ய வராரு, அவர் எனக்காக என்ன திட்டத்தை வைத்திருக்கிறார், ஆண்டவரே என்னுடைய திட்டம் என்னதென்று நீங்க சொல்லுங்க. அந்த திட்டத்தின்படி நான் என்னை அர்ப்பணிக்கிறேன். உம்முடைய வார்த்தை என்ன என்று சொல்லுங்க, அந்த வார்த்தைக்கு என்ன நான் கீழ்ப்படிய ஒப்பு கொடுக்கிறேன். அல்லேலூயா. அந்த காரியத்தை தான் ஆண்டவர் பார்க்கிறாரு. நான்காவது வாசிங்க, 1 சாமுவேல் 20ஆம் அதிகாரம், 1 சாமுவேல் 20ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசியுங்கள். யோனத்தான் தாவீதை மிகவும் சிநேகித்தபடியால் யோனத்தான் தாவீதை மிகவும் சிநேகித்தபடியினால் பின்னும் அவனுக்கு ஆணையிட்ட தன் உயிரையும் வாசிங்க, சிநேகித்தது போல அவனை உயிரை கொடுத்து நேசிக்கிறான். ஏன்னா தாவீது தன்னுடைய உயிரையே பணைய வச்சுட்டாரு கோலியாத்துக்கு முன்பதாக. எவ்வளவு ஒரு பெரிய ஒரு பராக்கிரமசாலியாகிய கோலியாத்திற்கு முன்பதாக தன்னுடைய உயிரை பணைய வைத்து தாவீது யுத்த களத்திலே ஜெயத்தை பெற்றுக் கொடுத்தார் யோனத்தானுக்கு. அதனால தன் உயிரை காட்டிலும், ஏன்னா இந்த இடத்துல நீங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் சவுல் தாவீத யோனத்தான திட்டுறான். அதுக்கப்புறம் யோனத்தான கொலை செய்யவே அவன் என்ன பண்ணிட்டான். வாசிங்க அந்த வசனத்தை வாசிங்க, 20ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது சவுல் அவனை குத்தி போட ஒரு ஈட்டி என்ன பண்றான், எரிந்தான். தாவீத கொலை செய்ய சவுல் ரெடி ஆயிட்டான். இதை யோனத்தான் அறிந்து, இப்ப பாருங்க, யோனத்தான் மிகவும் 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 பயங்கரமான ஒரு டைட்டான சிச்சுவேஷனுக்குள்ள மாட்டிட்டான்.
இப்போ இந்த இடத்துல இருந்து ஃபர்ஸ்ட் திட்டுறான், இப்பொழுது என்ன பண்றான், அவனை குத்தும்படி செய்கிறான். இதெல்லாவற்றையும் யோனத்தான் அறிந்து அவனுடைய அன்பை, நேசத்தை, பாசத்தை என்ன பண்ணல, குறைக்கல. அல்லேலூயா. இன்னும் அதிகமாய் நேசிக்க ஆரம்பிக்கிறான். நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது, போங்க ஆண்டவரே, எவ்வளவுதான் நானும் இதை பொறுத்துக்கொள்ள, இதுக்கு ஒரு முடிவே இல்லையா, நான் எத்தனை நாள் இப்படி கஷ்டப்படுவேன். பிரச்சனை அதிகமாக அதிகமாக நம்முடைய நேசம் என்ன பண்றோம், நம்ம குறைச்சிக்கிட்டே இருக்கிறோம். ஆனா யோனத்தான் அப்படி இல்லை. யோனத்தான் அவனுக்கு சூழ்நிலை அவனுக்கு அகெயின்ஸ்டா வர 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 அவன் என்ன பண்றான், நேசத்தை இன்னும் கூட்டுறான், இன்னும் அதிகரிக்கிறான், இன்னும் நேசத்தை இன்னும் அதிகமாக செய்கிறான். தானியேலுக்கு பிரச்சனை வந்துருச்சு. அவனுக்கு விரோதமாய் ஒரு சட்டம் எழுதப்பட்டது. தானியேல் சும்மா இருந்தாராங்க. தான் முன்பு செய்து வந்ததை போல பலகணிகளை திறந்து எருசலேமுக்கு நேராக கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அல்லேலூயா. ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அவருக்கு விரோதമായ காரியங்கள் வந்தபோது கூட, நாங்கள் மரித்து போனாலும் நாங்கள் அந்த சிலையை வணங்க மாட்டோம் என்று சொல்லி, இதுதாங்க ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நமக்கு விரோதமான காரியங்கள் நமக்கு அகெயின்ஸ்டா வரும்போது நாம அவர்கிட்ட இன்னும் அதிகமாய் அவரை நாம நேசிக்கிறோமா இல்ல நாம பின்வாங்குறோமா என்று சொல்லி ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நமக்கு இந்த பரீட்சையை வைக்கிறார். அல்லேலூயா. இந்த பரீட்சையில நிறைய பேர் பாஸ் பண்ண மாட்டாங்க. இந்த பரீட்சையில நிறைய பேர்னால பாஸ் பண்ணி வெளியே வர முடியாது. ஏன்னா பிரச்சனை வந்த உடனே பிரச்சனையே பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. பிரச்சனையில இருந்து வெளியே கொண்டு வர போகிற கர்த்தரை அவர்கள் பார்க்க மாட்டேங்கிறாங்க. அல்லேலூயா. இன்றைக்கு சில சூழ்நிலைகள் நமக்கு அகைன்ஸ்டா வரும்போது, நான் இன்னும் அவரை தேடுவேன், நான் இன்னும் அவரை நேசிப்பேன், நான் இன்னும் அவருடைய சமூகத்தில் காத்திருப்பேன், இன்னும் அவரை விடாமல் நான் பற்றி கொள்வேன் என்று சொல்லி ஆண்டவர் கிட்ட இன்னும் நான் என்ன பண்ணணும், நெருங்கி வரணும். அல்லேலூயா. அல்லேலூயா. இங்க பாருங்க, 1 சாமுவேல் 20:34 வாசிங்க. தன் தகப்பன் தாவீதை நிந்தித்து சொன்னதை பாருங்க. யோனத்தானை குறித்து சொன்னா கூட யோனத்தானுக்கு கவலை இல்லை. ஆனா அப்பா யாருக்கு அகைன்ஸ்டா சொல்றாரு, அததான் அவனால பொறுத்து கொள்ள முடியல. ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவருக்கு விரோதமான சில காரியங்கள் நாம கேள்விப்படும் போது சில நேரத்தில் நாம் அதை ரொம்ப ரொம்ப லைட்டா எடுத்துக்கிறோம். வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை பார்க்குறோம். வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் ஆண்டவருடைய காரியங்கள், எத்தனையோ காரியங்கள் நம்ம பார்க்குறோம், எத்தனையோ காரியங்கள் நம்முடைய கண்களுக்கு முன்பதாக பார்க்குறோம். அதெல்லாம் சும்மா நம்ம லைட்டாக எடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், ஜஸ்ட் அப்படி ஒரு ஃபார்வர்ட் மெசேஜ் மாதிரி தட்டி விட்டுறோம். அல்லேலூயா. ஆண்டவரே, உம்மை அறியாமல் இந்த காரியத்தை இவர்கள் செய்கிறார்களே, இவர்களை மன்னியுங்க. அல்லேலூயா. ஆண்டவரே, இது உமக்கு அகைன்ஸ்டா அதை பண்றாங்களே, இவர்கள் கண்களை நீங்க திறப்பீராக. அல்லேலூயா. ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் ஒரு ஃபார்வர்டை பண்றதுனால என்னுடைய பிரச்சனை, அந்த காரியம் முடிந்து போகாதுங்க. அதற்காக நான் ஜெபத்துல நிற்கணும். அல்லேலூயா. யோனத்தானை குறித்து சவுல் என்ன சொன்னாலும் யோனத்தானுக்கு கவலை இல்லை. ஆனா தாவீதை குறித்து சவுல் என்ன சொன்னாலும் யோனத்தானால பொறுத்து கொள்ள முடியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன்னா ரெண்டு பேரும் அவ்வளவாய் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறாங்க. அவ்வளவாய் தங்களை ஒருவருக்கு ஒருவர் நேசித்து, அந்த நேசத்தினால, அந்த அன்பினாலே அவர்கள் சிநேகித்திற்குள்ளே இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அதே போலதான் நான் கர்த்தரை எவ்வளவுதான் எனக்கு பிரச்சனை வந்தாலும், எவ்வளவுதான் எனக்கு அகைன்ஸ்டா காரியங்கள் வந்தாலும், ஆண்டவரே நான் உம்மை விட மாட்டேன். எப்படி யாக்கோபு கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை விட மாட்டேன் என்று சொல்லி ராம் முழுவதும் போராடி ஜெயத்தை பெற்றுக்கொண்டானோ, நாம் போராடி ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருக்கும் போது நிச்சயமாய் ஆண்டவர் நமக்கும் ஜெயத்தை தர வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆனா நான் சைலண்டா இருக்கக்கூடாது. நான் என்ன பண்ணணும், ஜெபத்துல காத்திருக்கணும், ஜெபத்துல தரித்திருக்கணும். ஜெபத்துல தான் அந்த ஜெயத்தை நான் பெற்றுக்கொள்ள முடியும். எனக்கு எவ்வளவு அகெயின்ஸ்டா சத்ருவானவன் கிரியை செய்ய ஆரம்பிச்சாலும், ஆண்டவரே உம்முடைய நேசத்தை மாத்திரம் நான் விட்டுற மாட்டேன், உம்முடைய அன்புல மாட்டுதான் நான் விலகி போக மாட்டேன். இன்னும் உம்மை சிநேகிப்பேன், இன்னும் உம்மை பின்தொடர்வேன், இன்னும் உம்முடைய சமூகத்துல காத்திருப்பேன். நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே
எல்லாம் இயேசுவே, நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே. உயர்வோ தாழ்வோ, மரணமோ ஜீவனோ, நீரே எல்லாம் இயேசுவே. உயர்வோ தாழ்வோ, மரணமோ ஜீவனோ. டி மைனர் கொடுங்க, டி மைனர். நேசிப்பே, நேசிப்பே, நேசிப்பே இயேசுவை. சொல்லுங்க பார்க்கலாம். நேசிப்பே, நேசிப்பே, நேசிப்பே இயேசுவை. நன்மையோ தீமையோ, செல்வமோ பெருமையோ, நேசிப்பே இயேசுவை. நன்மையோ தீமையோ, செல்வமோ வறுமையோ, நேசிப்பே இயேசுவை. வெற்றியோ தோல்வியோ, வெற்றியோ தோல்வியோ, நிந்தையோ புகழ்ச்சியோ, பின்தொடர்வே இயேசுவை. இன்பமோ துன்பமோ, சுகமோ வியாதியோ, ஆராதிப்பே இயேசுவை. நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே. நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவை. ஐந்தாவது வாசியுங்கள். 1 சாமுவேல் 20:41. பிள்ளையாண்டான் போன பின்பு தாவீது தென்புறமான இடத்திலிருந்து எழுந்து வந்து தரையிலே முகக்குப்புற விழுந்து வணங்கினான். அவர்கள் ஒருவரை ஒருவர் முத்தம் செய்து அழுதார்கள். தாவீது மிகவும் அழுந்தான். 2 பேருக்குள்ள ஒரு பிரிவு வந்துருச்சு. பிரிவு வந்த உடனே நண்பனால தாங்க முடியல. அல்லேலூயா. யோனத்தான் மிகவும் தாவீதை சிநேகித்தான். ஆனா தாவீது பாருங்க மிகவும் அழுதான். 2 பேரும் பிரிந்து போக போறாங்க. 2 பேரும் பிரிந்து போயிட்டு அப்புறம் இவங்களுக்கு அப்புறம் திருப்பி என்ன பண்ண மாட்டாங்க, முகமுகமாய் பார்க்க முடியாது. அவ்வளவுதான். இட் இஸ் த எண்ட். அல்லேலூயா. இன்றைக்கு நம்மோடு கூட அநேகர் பிரயாணிப்பாங்க. இன்னைக்கு நம்மோடு கூட நிறைய பேர் இருப்பாங்க. நம்முடைய நண்பர்கள், நம்முடைய தோழர்கள், அப்பா அம்மா, கூட பிறப்புகள் எல்லாரும் இருப்பாங்க, மனைவிக்கு பிள்ளைகள். ஆனா கடைசி வரைக்கும் நம்மோடு கூட இருக்க போகிறவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம்தான். அல்லேலூயா. பாருங்க, யோனத்தான் தாவீதை விட்டு பிரிந்து போன பின்பு கொஞ்ச நாட்களிலே யோனத்தான் மரித்து போயிட்டான். அல்லேலூயா. அந்த செடியிலிருந்து அந்த கொடி எப்பொழுது பிடுங்கப்படுகிறதோ அந்த கொடிக்கு அன்றோடு எல்லாம் முடிந்து போனது. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த கொடி அந்த செடியோடு கூட இணைந்து இருக்கும் போதுதான் அதற்கு எல்லா நன்மையும் வரும், எல்லா ஆசீர்வாதமும் வரும். அதே போல இன்றைக்கு நாம நினைக்கலாம், என்னுடைய பலத்தினால, எனக்கு மற்றவங்க கொடுத்த காரியத்தினால, என்னுடைய சாமர்த்தியத்தினால நான் எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டிருக்கிறேன். இல்லைங்க, இது எல்லாம் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்தது. நீங்க கர்த்தரை விட்டு நீங்க பிரிந்து செல்வீங்க என்று சொன்னா இது எதுவும் உங்களுக்கு வராது.
ஹல்லேலூயா. நீங்க கர்த்தரை விட்டு பின்னாக போயிட்டீங்கன்னா எல்லாம் முடிஞ்சிடும். ஹல்லேலூயா. யோனத்தான் தாவீதை விட்டு பிரிந்ததுக்கு பின்பதாக யோனத்தான் கொஞ்ச காலத்திலே மரித்து போனான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, என்ன நடந்தாலும் நான் உம்மை மாத்திரம் நான் விட்டு போயிட மாட்டேன். ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தை மாத்திரம் நான் விட்டுற மாட்டேன். உம்முடைய நேசத்தை மாத்திரம் நான் விட்டுற மாட்டேன். உம்முடைய பிரசன்னத்தை மாத்திரம் நான் ஒரு நாள் விட்டு விலகி போக மாட்டேன். ஏன்னா எனக்கு நன்றாய் தெரியும், என்றைக்கு இளையகுமாரன் அப்பாவை விட்டு பிரிந்து போனானோ அந்த நாளிலிருந்து எல்லாம் அவனுக்கு தலைகீழாய் மாறினது. ஹல்லேலூயா. இன்றைக்கு நான் அவருடைய சமூகத்திலே இருக்கும்போது தான் எனக்கு எல்லா காரியமும் எனக்கு நன்மையாய் முடியும். அவருடைய பிரசன்னத்தை விட்டு அவருடைய உறவாடுதலை விட்டு அவரோடு கூட பேசுகிறதுல இருந்து நான் வெளியே வந்துட்டேனா ஜெபம் குறைய குறைய நேசம் குறைய ஆரம்பிச்சிடும். ஹல்லேலூயா. ஜெபத்தை மாத்திரம் விட்டுறாதீங்க, அவருடைய சமூகத்தை மாத்திரம் விட்டுறாதீங்க, அவருடைய ஆலயத்தை மாத்திரம் விட்டுறாதீங்க, அவருடைய பிரசன்னத்தை மாத்திரம் விட்டுறாதீங்க. ஒவ்வொரு நாளும் அவரை பிடித்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. ஏன்னா கடைசி வரைக்கும் உங்களோடு கூட வரப்போகிறவர் அவர் ஒருவர் மாத்திரம்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாயும் தன் பாலகனை மறப்பாளோ, அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. கணவன் மனைவியை விட்டு பிரிந்து யோனத்தானும் தாவீதும் ஒன்றாய் சேர்ந்திருந்தார்கள். யோனத்தான் தனக்குரியதை தாவீதுக்கு கொடுத்தான். அதே போல யோனத்தான் கேட்கிற உம்முடைய மன விருப்பத்தின்படி நான் அதை செய்வேன். அதே போல யோனத்தான் எவ்வளோக்கு எவ்வளோ அவனுக்கு நெருக்கடி வந்தாலும் பாசத்தை நேசத்தை கொஞ்சமும் குறைக்கலைங்க. கடைசியாக அந்த சிநேகிதர்கள் ரெண்டாய் பிரிந்து செல்லும்போது யோனத்தானுடைய வாழ்க்கை ஒரு முடிவுக்குள்ளாய் வந்தது. ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவரே, நான் உம்மை விட்டு பின் செல்ல மாட்டேன், உம்மை விட்டு நான் பின்வாங்கி போக மாட்டேன். ஒவ்வொரு நாளும் உம்மோடு கூட நான் ஐக்கியத்தில் இருப்பேன். ஒவ்வொரு நாளும் உம்முடைய பிரசன்னத்திற்குள்ளேயே நான் தங்கி இருப்பேன். தானியேலுக்கு அவனுக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா ஆண்டவருடைய சமூகத்தை விட்டா வேற வழி அவனுக்கு கிடையாதுங்க. ஹல்லேலூயா. தான் முன்பு செய்து வந்ததை போல தானியேல் செய்தான். அவன் விண்ணப்பம் செய்கிறதற்கு முன்பதாகவே கட்டளை பிறப்பிக்கப்பட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர், நீங்க என்ன காரியம் கர்த்தருடைய சமூகத்துல வைத்து நீங்க கேட்கிறீங்களோ, நீங்க கேட்டு முடிக்கிறதற்குள்ளேயே கர்த்தர் அந்த காரியத்தை உங்களுக்கு செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. மோசே கர்த்தரிடத்துல கேட்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் கர்த்தர் உடனடியாய் அதற்கு அவர் என்று சொல்லி ஒவ்வொரு காரியத்திற்கும் பதில் கொடுத்து கொண்டே இருந்தார். ஏன் தெரியுமா? மோசே ஒரு நண்பன் தன் சிநேகிதனோடு கூட பேசுவதை போல முகமுகமாய் தேவனோடு கூட பேசினார். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவரே, நம்முடைய சமூகத்துல நம்முடைய பிரசன்னத்திலே எப்பொழுதும் இருப்பேன் என்று சொல்லி ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா?